கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 6 தக்ஷகாண்டம். அதில் 13 தாருகா வனத்தில் காமபானம். அதன் தொடர்ச்சி. தக்ஷனே, நான் சொல்லப்போவதை புத்தி மயக்கம் தெளிந்து ஞானமெனும் கருணை கொண்டு கவனமாக கேள். முன்பொரு சமயம் தாருகா வனத்தில் வலிமைசாலிகளான சில தவசீலர்கள் இருந்தார்கள். அவர்கள் மனம் தீய வழியில் சென்றது. பரமசிவனிடத்தில் பக்தி செலுத்தாதவர்களாகவும் இருந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் சதா காலமும் ஜபம் தவம் முதலான கர்மங்களிலேயே தங்கள் சிந்தனையை செலுத்தி வந்தார்கள். தவத்தை காட்டிலும் சிறந்த தேவதை வேறெதுவும் இல்லை. யாகத்தை தவிர பலனை கொடுக்கும் தெய்வம் வேறு எதுவும் இல்லை. அனைவருக்கும் அவரவர்களுடைய கர்மங்களே உண்மையில் பலனை அளிக்கிறது. ஆகையால் கர்மாவை தவிர பலனை அளிக்கும் தெய்வம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஜீவனுக்கு போகமும் மோட்சமும் அந்த கர்மாவினாலேயேதான் சம்பவிக்கிறது. இம்மாதிரியான வீண் விவாதங்கள் செய்து கொண்டே அந்த முனிவர்கள் நீண்ட காலம் தவம் புரிந்து வந்தார்கள். அப்போது பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அம்முனிவர்களைக் கண்டு, ஆகா, இந்த ரிஷிகள் அனைவரும் பரமசிவனிடத்தில் சிறிதும் பக்தி வைக்காதவர்கள். ஆகையால் அவர்களுடைய மனங்களை சிவ தியானத்தில் ஈடுபடும்படியாக முயற்சி செய்தாவது திருத்திவிட வேண்டும் என்று தங்களுக்குள் கருதி கொண்டார்கள். ஆனால் தவத்தில் ஈடுபட்டிருக்கும் அம்முனிவர்கள் எங்கே தன்னை சபித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவர்களை நெருங்கவும் அஞ்சி நடுங்கிய அத்தேவர்கள் நேராக பரமசிவனிடம் சென்று அதை பற்றி தெரிவித்தார்கள். பரமேஸ்வரன் அத்தேவர்களுக்கு புன்முறுவலோடு விடை கொடுத்து அனுப்பினார். அதன் பிறகு நீண்ட காலம் கழிந்துவிட்டது. அப்போது ஸ்ரீ பரமேஸ்வரர் அந்த தவசிரேஷ்டர்களையெல்லாம் மோகிக்க செய்வதற்காக திருமாலை தம் மனதில் எண்ணினார். அவருடைய ஆக்ஞையின் பேரில் மகாவிஷ்ணுவும் மகாதேவனின் முன்னிலையில் விரைந்து வந்தார். உடனே பரமேஸ்வரன் தம் திவ்ய சிம்மாசனத்தில் இருந்தபடியே அவருடைய கரங்களை பற்றி கொண்டு கீழே இறங்கி அதி தூய்மையான கைலாச மலையிலிருந்து புறப்பட்டு சென்றார். பிறகு அவர், திருமாலே, இப்போது என்னுடைய ஆக்ஞையின் பேரில் நீர் அதி அழகான மோகினியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு வீண் ஆசாரங்களையே பெரிதாக நினைத்து தவம் செய்து வரும் அம்முனிவர்களை மோகமடையச் செய்யும் என்று கூறினார். அதன் பிறகு பரமசிவன் ஓர் அவதூதராக மாறி இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய சக்திகளின் உருவமான திரிசூலத்தையும் பராசக்தியின் உருவத்திலிருக்கும் கப்பறையையும் திரோதான சக்தியின் உருவத்திலிருக்கும் பாதுகைகளையும் அணிந்து கொண்டு உடம்பில் ஆடையின்றி நிர்வாண கோலத்தில் திகம்பரராக கிளம்பி முனிவர்கள் தவம் புரிந்து கொண்டிருந்த தாருகாவனத்தை தானும் விரைவில் அடைந்தார். அப்போது மோகினி வடிவமெடுத்து அதற்காகவே அங்கு வந்திருந்த மகாவிஷ்ணுவான மோகினி பெண் பரமேஸ்வரரை கண்டதும் மோக பரவசம் அடைந்து அவருடைய இன்ப உறவு கொள்ள துடித்தாள். மேல் நோக்கும் வீரியத்தை கொண்டிருக்கும் பரமேஸ்வரனோ அவளை உற்று பார்த்தார். சுழலும் பார்வையோடு கூடிய கருவிழிகள், மார்பில் அழகான மாலைகள், வரிசையான பல்வரிசைகள் தெரியும்படியாகவும் மனதை கவரும்படியான புன் சிரிப்பு, புதிய பவழத் துண்டுகளைப் போன்ற தளிர் உதடுகள், பிறை நிலா போல் ஒளி வீசும் புருவங்கள், கருங்குவளை மலர்கள் போன்ற கருவிழிகள், நன்கு வட்டமாக பருத்து செழித்த தனங்கள்,
அவற்றின் சுமையால் சிறிது குனிந்த நிலை, குறுகிய இடையை கொண்டவளும், நீலோத்பல மலரின் பிரகாசத்தைப் போன்ற ரோம வரிசை, சிருங்கார ரசத்தோடு காமப் பெருக்கையே அதிகமாக உணர்த்திக் காட்டும் காதல் பேச்சுக்கள் இவற்றைக் கொண்டவளான அந்த மோகினியைக் கண்டு திகம்பரரான சிவபெருமான் மலர்ந்த முகத்தோடும் புன்முறுவலோடும் அவளை நோக்கிக் கூறினார். அனைவரையும் மோகப்பித்துக் கொள்ளச் செய்யும் மோகினியே, உன்னுடைய விருப்பத்தை நான் வேறொரு சமயத்தில் நிறைவேற்றி வைக்கிறேன். அதாவது உன்னோடு மற்றொரு சமயத்தில் கூடி மகிழ்கிறேன். இப்போது தாருகா வனத்தில் என்னிடம் பக்தியற்றவர்களாக தவம் புரிந்து வரும் முனிவர்களுக்கு உன் அதி அற்புத அழகைக் காட்டி அவர்களை மோகப்பித்துக் கொள்ளச் செய்து விரைவில் திரும்பி வா என்று கூறி பரமசிவன் அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். மோகினி பெண்ணும் அம்முனிவர்கள் தவம் புரிந்து கொண்டிருந்த இடத்தை நோக்கிச் சென்று தன்னுடைய அதி அற்புத அழகால் அவர்களுடைய மனதை சுண்டி இழுக்க முனைந்தாள். விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் ஒய்யாரமாகவும் நடந்தாள். முகத்தில் புன் சிரிப்பு பொங்கியது. நான்கு புறமும் இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டு உலாவினாள். காட்டில் துள்ளித் திரியும் பெண்மானைப் போல் அவள் கண்கள் மருட்சியால் தவித்தன. மன்மதன் என்ற செம்பா நெல் விதையை விதைப்பதற்கு நல்ல நாற்றங்கால் போன்ற அந்த மோகினி ஒய்யாரமாக நடந்து போகும்போது அவளுடைய தளிர்கரங்கள் அடிக்கடி பின் தட்டிலிருந்து நழுவின. பாத சரங்களின் இனிமையான ஒலி மன்மதனுக்கு அறிக்கை மணிகளாக அதிர்ந்தன. அவளை கண்டதுமே அம்முனிவர்கள் அனைவரும் அளவு கடந்த காம பானங்களால் பீடிக்கப்பட்டவர்களாகி தங்கள் நியம நிஷ்டைகளை அப்படியே விட்டுவிட்டு இடுப்பில் கட்டியிருந்த துணிகள் நழுவி கீழே விழ காம பித்தோடு அவளை சுற்றி வந்தார்கள். வீரிய சக்திகளை தானாகவே விட்டு கொண்டும் அவளையே உற்று உற்று ஏற இறங்க பார்த்து கொண்டும் தங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவளுடைய அங்க அவயங்களில் அழகு கவர்ச்சிகளை எல்லாம் பலவிதமாகவும் வர்ணித்து புகழ்ந்து பிதற்றிக் கொண்டும் மனம் போனபடியெல்லாம் சல்லாபக் குறும்புகள் செய்து கொண்டும் மோகாவேசத்தால் அலைந்தார்கள். அதே சமயத்தில் பரமசிவனும் கோடிக்கணக்கான மன்மதர்களின் பேரழகுக்கு ஈடான ஓர் அற்புதமான உருவத்தை எடுத்து ஒரு பிச்சைக்காரனைப் போன்ற பாவனையில் நிர்வாண கோலத்தோடு திகம்பரராக வீதியில் நுழைந்து சில இடங்களில் வேத வாக்கியங்களை சொல்லிக் கொண்டும் சில இடங்களில் வீணாகானமிசைத்தும் இன்னிசைப் பாடல்களை ஸ்வர சுத்தத்தோடு பாடிக்கொண்டும் வேறு சில இடங்களில் சிவாகமங்களை படித்து கொண்டும் இன்னும் வேறு சில இடங்களில் சிவநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டும் விளையாட்டாகவே பிச்சை கேட்டு வாங்கிக் கொண்டே சென்றார். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.